முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது விஷயத்தை பண்ணி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து நாள்தோறும் சோசியல் மீடியாவில் தமிழக முதலமைச்சர் விஜய் பற்றிய செய்தி இல்லாத ஒரு நாளும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை டெய்லி உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நேற்று முன்தினம் பார்த்தோம், தலைமைச் செயலகத்தில் ஒரு இராணுவ வீரர் அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்திலேருந்து அந்த குழந்தையை தூக்கி வச்சு ஒரு முதலமைச்சர் சீட்டில் அந்த குழந்தையை உட்கார வச்சு அந்த கொஞ்சி முத்தமிட்டு மகிழ்ந்த காட்சிகள்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ அந்த குழந்தை மடியில் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை ஒரு 20 வயசு டீனேஜுக்கு வர்றப்ப நீ என்னவா ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோட்டோ, அதாவது இந்த வருஷம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த விஜயனுடைய மடியில் அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த பெருமையான தருணம் எந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மீறிய ஒரு விஷயம். அதாவது எந்த முதலமைச்சர்களுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி எல்லா பேரியார்ட்ஸையும் உடைச்சிட்டு ஒரு மக்களாக ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறார் விஜய். அதற்கு ஒரு அடுத்த எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடெண்ட். அதாவது கேரளாவில் ரொம்ப பிரபலமான ஒரு கப்பல் வந்து இன்ஸ்டாவில் வந்து அவங்க வீடியோஸ் போட்டால் ரீல்ஸ் போட்டால் அவ்வளவு ட்ரெண்டிங்காக இருக்கும். அந்த கப்பல் விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நடந்தே வந்திருக்காங்க. நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் போகிற வழியில் வெயிட் பண்ணி விஜயனுடைய அந்த டிஷர்ட் கொடியோடு கற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. விஜய் வந்து அப்படி கான்வாயில் இன்னைக்கு கிளம்புற போகிறப்ப அவங்கள பார்த்ததை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. விஜய் உடனே அந்த கான்வாய் நிறுத்த சொல்லி கான்வாயிலேருந்து கீழே இறங்கி நேராக அந்த தம்பதியை கூப்பிட்டு அவங்களோட பேசி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு போயிருக்காரு தலைமைச் செயலகத்துக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருமே தன்னுடைய கான்வாயை அந்த ரூட்டை வந்து பிரேக் பண்ணி அதுலேருந்து இறங்கி ஒருத்தவங்களை பார்க்குற விஷயம்லாம் ரொம்ப, அதாவது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். 70s 80s பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்த நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் போயிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்ட சொல்லுவார். அங்கே வயக்காட்டில் வந்து நிறைய பேர் வயசான லேடிஸு எல்லாம் நாற்று நட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாற்று நடுற பெண்கள்லாம் கூப்பிட்டு அவங்களோட பேசி அவங்களோட பிரச்சனைகள், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், அவங்களோட வருமானம் என்ன, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாற்று நட்டு களை எடுத்த எவ்வளோ கொடுப்பாங்க, உங்களோட வேலை எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி அவங்களோட தேவைகள்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார். ஸோ அந்த முதலமைச்சர், அதாவது மக்களை கலந்த முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு பிறகு வேறு யாருமே அது மாதிரி பண்ணதில்லை. அது திமுக தலைவர் கருணாநிதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இருந்த ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அப்புறமா இருக்கிற மு.க. ஸ்டாலின், இவங்க யாருமே பண்ணாத விஷயத்தை இன்றைக்கி விஜய் பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான், ஸோ எம்ஜிஆர் பாணியில் விஜய், அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவருடைய ஒரு எளிமையான ஒரு விஷயம். அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த லெவலில் மாற்றுது. ஏற்கனவே தெரியும், இதே போல் சென்னையில் வந்து பொதுவாகவே கவர்னர் சிஎம் வந்தால் ஒட்டுமொத்தமாக அந்த டிராஃபிக்கை நிறுத்திட்டு அவங்க கான்வாய் போனதுக்கு அப்புறம் தான் மற்ற வாகனங்கள்லாம் அனுப்புவாங்க. ஆனால் விஜய் வந்து ஜெயித்த உடனே, முதலமைச்சரான உடனே சொன்னது என்னென்னா, மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க, ரோட்டில் ஒரு பக்கம் மட்டும் எனக்கு வழி விடுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் டிராஃபிக் பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நீலாங்கரை ஈசிஆர் ரோட்டில் ஆரம்பித்து அப் டு செக்ரட்டரி வரைக்கும் சிஎம் வராருன்னா, விஜய் வராருன்னா ஒரு பக்கம் விஜய் கான்வாய் போயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் டிராஃபிக் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ ஜங்ஷன்ஸில் மட்டும் சிக்னலில் மட்டும் போலீஸ் நிற்பாங்க, மற்றபடி கான்வாயில் நிற்கிறவங்க நிற்பாங்க. ஸோ மக்களுக்கு எந்த வகையிலையும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வாகனங்களையும் அவரே ஓட்டி பார்க்குற விஷயம். அதாவது தலைமைச் செயலகத்தில் புதிய வாகனங்களை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவரே தான் வண்டி ஓட்டுறப்ப க்ளீனாக பெல்ட் போட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ஓட்டி பார்த்து அவங்ககிட்ட சாவியை கொடுக்குறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ அவரே தான் வண்டியை ஓட்டிட்டு வந்தார். இந்த மாதிரி விஜய் வந்து தன்னுடைய பணிகளை தானே செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள் அவருக்கு வேணால் ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸாஜரேட் பண்ணி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கேரள மாநிலத்திலேருந்து வந்த அந்த இன்ஸ்டா கப்பலை பார்த்து கான்வாயை விட்டு இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்து அவர் செஞ்ச அந்த சம்பவம் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இது வந்து ஆட்சி, முதலமைச்சர், இந்த மாதிரியான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சி இன்றைக்கி வந்து 118 பேரோட இருந்தது, இன்னும் ஒரு 10 பேர் வேணும் ஆட்சி அமைக்கின்ற நேரமாக போய் இன்றைக்கி எக்ஸஸாக இருக்கிற அளவுக்கு எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கி ஒரு 5 கட்சிகள் கூட்டணி வச்சு ஆட்சியை சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதிமுகலேருந்து சாரையாக ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்கள், நேற்று வந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்
விஜயபாஸ்கர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. அது இன்றைக்கி காலியானதாக அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு சிவி சண்முகம் ஸ்பீக்கரை பார்த்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்த 7 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைகிறாங்க. ஸோ இது எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக தான் நோக்கி போகிறாங்க. அதை தவிர கட்சியில் இருக்க அடிமட்ட தொண்டர்கள், அதாவது வட்ட செயலாளர், அப்புறம் முன்னாள் கவுன்சிலர், மாவட்ட கழக செயலாளர்னு எல்லாருமே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலை மனசில் வச்சு தான் எல்லோரும் போகிறாங்க பதவிக்காக. ஆனால் அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம் நடந்திருக்கு. நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் புஷி ஆனந்த்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். தயவு செஞ்சு கட்சியில் இணையிற அத்தனை பேர்கிட்டையும் போல்டாக சொல்லிடுங்க, நீங்கள் பதவியை எதிர்பார்த்து இங்கே வராதிங்க, அப்படி எதிர்பார்த்து வரீங்கன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா இன்றைக்கி விஜயனுடைய ஆரம்ப காலத்திலேருந்து போஸ்ட் ஒட்டிய தொண்டன் அத்தனை பேரும் விஜயனுடைய ரசிக மன்றத்திலிருந்து, அப்புறம் நற்பணி மன்றத்திலிருந்து, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்து ஏதாவது ரூபத்தில் நமக்கு ஒரு பதவி வந்துடாதான்னு தான் ஒவ்வொரு விஜய் படத்துக்கும் அவனால் முடிஞ்ச 500, 1000, 2000 செலவு பண்ணி போஸ்ட் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு இன்றைக்கி விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவங்க கனவுல ஒரு நனவாக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கணும் அப்படின்னா அவங்கள குறைஞ்சபட்சம் ஒரு கிராமத்தில் இருக்கணும். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் ஒரு வார்டு கவுன்சிலர், இல்லாட்டினா வார்டு மெம்பர், அப்புறம் ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர், இந்த மாதிரி ஒரு பதவிகளுக்கு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க வாழ்வாதாரம் மேம்படும். அவங்களுக்கு இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த எல்லா இடத்துக்கும் அதிமுகவில் பதவியை ருசிச்சுட்டு இன்றைக்கி தாவேக்காவுக்கு இங்கேயும் பதவி ருசிக்கணுங்கிற எண்ணத்தோட வரவங்களுக்கு தூக்கி கொடுத்தா அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள் விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ விஜய் மேலே இருக்க அந்த பேர் அவங்க மனதிலேருந்து ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்கிடும். அதனால் வேண்டாம். ஸோ நம்ம கட்சியில் இருக்கவங்கள முதல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற முடிவை ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் 234 தொகுதியிலையும் இருக்கிற 1,00,000 சொச்சம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கிட்டத்தட்ட இவங்க தான் வேட்பாளர் அளவுக்கு முடிவு பண்ணி வச்சுட்டார் புஷி ஆனந்த். ஏன்னா கட்சியை ஃபுல்லாக புஷி ஆனந்த் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். இன்றைக்கி 234 தொகுதியிலையும் இருக்கிற எல்லா மாவட்டம், வட்டம், கிளைக்கழகம் எல்லா உறுப்பினர்களையும் நேருக்கு நேர் சந்தித்து தமிழ்நாடு ஃபுல்லாக கடந்த 3 ஆண்டுகளாக சுற்றுப்பயணம் பண்ணி இந்த கட்சியை வளர்த்தவர் யார் அப்படின்னா புஷி ஆனந்த். ஸோ அவருக்கு தெரியும் யார் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுப்பாங்க. அதனால் விஜய் அதிமுகலேருந்து பதவி ஆசையில் படையெடுத்து வர அத்தனை பேர்கிட்டையும் தாவேக்காவுக்கு கட்சிக்காகவும் பதவிக்காகவும் வராதிங்க, கட்சி பதவிக்காகவும் உள்ளாட்சி பதவிகளுக்கும் வராதிங்க, உண்மையிலே விஜய் மேலே அன்பு இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்னு போல்டாக சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பி வேகமாக போனவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தலையை தொங்க போட்டுட்டு புஷ்ஷுன்னு ஆகிட்டாங்க. திருப்பி அதிமுகவுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அதே போல் இப்போ மேலே இருக்க எல்லா கலைகளும் பதவியாசர் அத்தனை பேரும் வெளில போயாச்சு. ஸோ இனிமேல் அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடியும் முடிவு பண்ணியிருக்கார். ஸோ கட்சியை புதுசாகிடும், கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதனால் இது ஒரு களை எடுத்த மாதிரி தான் இது. அவரே எடுக்கணும்னு நினச்சாரு, இவங்க தாங்களாகவே போயிட்டாங்க அப்படின்னு தான் எடப்பாடி நினைக்கிறாரு. அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதை ஒரு நல்ல க்ரோத்தாக தான் அவர் பார்க்குறாரு. ஸோ விஜய் சொன்ன இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயம் உண்மையிலே அதிமுகவில் வந்த அத்தனை பேருக்கும் ஒரு கிளி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணி இன்றைக்கி மக்கள் மனதில் டெய்லி இடம் பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.